செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். குன்னூரில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பேருந்து நிலையம் முன்பு ஆற்றினை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கடையை வருவாய்த்துறையினர் இடித்து அப்புறப்படுத்தினர். மீதமுள்ள கடைகளை படிப்படியாக இடிக்க முடிவு செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டிடங்களும் வணிக வளாகங்களும் குடியிருப்புகளும் கட்டப்பட்டுள்ளன. இதனால் மழைக்காலங்களில் வெள்ள நீர் செல்ல முடியாமல் பல்வேறு பேரிடர்கள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன் பெயரில் குன்னூர் பேருந்து நிலையத்திற்கு முன்புள்ள கடையை வருவாய்த்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினர். இன்று வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் மற்றும் வட்டாட்சியர் கனிசுந்தரம் தலைமையில் ஒரு கடையை இடித்தனர். மீதியுள்ள கடைகளை படிப்படியாக அகற்ற வருவாய்த்துறை முடிவு செய்துள்ளனர். பல்வேறு கடைகள் இடிந்து அந்தரத்தில் தொங்குவதால் அந்த கடைகளை திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.